ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அமைச்சர் பொன்முடியுடன் பிரச்சாரம் செய்ததாக அரசு ஊழியருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அப்போது விதிகளை மீறி அமைச்சர் பொன்முடியின் உதவியாளராக பணியாற்றிய அரசு ஊழியரான சோமஸ்கந்தன் என்பவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக சோமஸ்கந்தன் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் செல்வ பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பணி சம்பந்தமான விவகாரம் எப்படி பொதுநல வழக்காக கருத முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு விசாரணையை வரும் ஜூன் 27ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.